வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நேவி சில்ட்ரன் ஸ்கூல்ல இருந்து ஒரு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. இதுல என்னென்ன போஸ்ட் இருக்கு, இதுக்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு எவ்வளவு, இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட், இதை நம்ம எப்படி அப்ளை பண்றது, எல்லா டீடைலும் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நேவி சில்ட்ரன் ஸ்கூல் அது என்சிஎஸ்ல ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டோம். ஓகே, இது அப்ளை பண்ண லாஸ்ட் பாத்தீங்கன்னா 10/5/2026. இது நம்ம ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் தான். ஆஃப்லைன் பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் தான் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போஸ்ட் மூலமா அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா மெயில் மூலமா அனுப்பிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது பெஸ்ட் பாத்தீங்கன்னா மெயில் அனுப்புறது பெஸ்ட். ஏன்னா நாட்கள் குறைவாக தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு மே 2 ஆயிடுச்சு. மே 10 தான் லாஸ்ட் சொல்றதுனால ஸோ நாட்கள் குறைவாக மெயில்ல அப்ளை பண்றது ரொம்ப பெஸ்டானதா இருக்கும். ஓகே, இது எந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துல உள்ள நேவி சில்ட்ரன் ஸ்கூல்ல தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. இதுல என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, வைஸ் பிரின்சிபல், துணை தலைமை ஆசிரியர். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா வயது வரும் பார்க்கும்போது 35 முதல் 50 வயதுக்குள்ள இருக்கணும். 35 முதல் 50 வயதுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி கல்வி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 55% சம்பந்தப்பட்ட பாடத்துல 55% மதிப்பெண்களுடன் முதுகலை அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சுக்கணும். அதே மாதிரி 50% மதிப்பெண்களுடன் பிஎட் முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். வைஸ் பிரின்சிபலுக்கு சிபிஎஸ்இ பள்ளிகளில் குறைந்தது 3 ஆண்டுகள் வைஸ் பிரின்சிபலாகவோ அல்லது 5 ஆண்டுகள் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸாகவோ நீங்க அனுபவம் பெற்றிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வைஸ் பிரின்சிபலுக்கான தகுதிகள். அடுத்து பிஜிடி, ஓகே, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிசிக்ஸ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த கேட்டகரி உள்ளவங்க மட்டும். இதுக்கு வயது வரம்பு 21 முதல் 50 வயதிற்குள். கல்வி அப்படின்னு பார்க்கும்போது 55% மதிப்பெண்ணுடன் முதுகலை பட்டம் மற்றும் 50% மதிப்பெண்ணுடன் பிஎட் முடித்திருக்க வேண்டும். அடுத்து டிஜிடி அதாவது ட்ரெயின்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், இது சோசியல் சயின்ஸ்ல மட்டும். இதுக்கான வயது வரம்பு 21 முதல் 50 வயதிற்குள். இதுக்கும் அதே கல்வி தான். 55% மதிப்பெண் இளங்கலை பட்டம். இளங்கலை பட்டம் 50% மதிப்பெண்ணுடன் பிஎட் முடிச்சிருக்கணும். ஓகே, அடுத்து பிஆர்டி, ஓகேங்களா, பிரைமரி டீச்சர்ஸ். இது வந்து ஜெனரல் அண்ட் பிவிட்ல நம்ம பார்க்க போறோம். பிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இளங்கலை பட்டம் பெற்றுக்கணும், இதை பிஎட் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து பிவிட்னா பால்வாடி டீச்சர் சொல்லுவாங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் 55% மதிப்பெண் மற்றும் 2 வருட நர்சரி டீச்சர் எஜுகேஷன் அல்லது பிஎட் முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வயது பார்த்தீங்கன்னா 21 முதல் 50 வயதுக்குள்ள இருக்கணும். இது ஃபுல்லாவே டீச்சர்ஸ் போஸ்ட் வந்து இது நீ பார்க்கக்கூடியது ஆசிரியர் அல்லாத காலியிடங்கள். என்ன பாத்தீங்கன்னா அட்மின் ஸ்டாஃப் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப். இப்ப அட்மின் ஸ்டாஃப் அப்படின்னா நீங்க ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க டைப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல 40 வார்த்தைகள் டைப் பண்ணணும், ஸ்பீட் இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா தேவை அப்படின்னு இது வந்து அட்மின் ஸ்டாஃபுக்கு. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னா பாத்தீங்கன்னா பியூன், கார்டனர், வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும். அதே மாதிரி கல்வி தகுதி கட்டாயம் இல்லை, அதாவது 10ஆம் முடிச்சாலே போதும், அதுக்கு மேல தேவையில்லை. ஆனா தகவல் தொடர்பு திறன் அவசியம். ஓகே, கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாவே தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வயது வரும் பாத்தீங்கன்னா 21 டு 35 வயதுக்குள்ள இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் அல்லாத காலியிடங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆசிரியர் காலியிடங்கள், இப்ப பார்த்தது ஆசிரியர் அல்லாத காலியிடங்கள். ஓகே, இப்ப அடுத்து மிக முக்கிய தேதி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து மே 10 தான். மே 10 தான் லாஸ்ட், முன்னாடி சொல்லியாச்சு. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த படிவத்தை தபால் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம். ஓகேங்களா? மின்னஞ்சல் முகவரி இங்க இருக்கு. ஓகேங்களா? recruitment.ncs@gmail.com. ஸோ அதே பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ncsnavy.in இந்த வெப்சைட்ல போய் விண்ணப்பத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் இதோட டீட்டெயில் நோட்டிபிகேஷன் ஃபார்மும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் தரோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எழுத்து தேர்வு இருக்கும். யாருக்கும் பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணிகளுக்கு இருக்கும். ஆசிரியர் பணிகள் விண்ணப்பித்தவருக்கு மே 23ஆம் தேதி, இதே மாசம் மே 23ஆம் தேதி பள்ளியில எழுத்து தேர்வு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேர்காணல் பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் நேர்காணல் வந்து
அவங்க குறித்த தகவல் வந்து மின்னஞ்சல் அல்லது மொபைலின் மூலம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப நீங்க தபால் மூலமா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தி டைரக்டர் நேவி சில்ட்ரன் ஸ்கூல் ஐஎன்எஸ் ராஜாலி அரக்கோணம் 631006 அவ்வளவுதான். இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண போறோம். போஸ்ட் மூலமாவோ இமெயில் மூலமாவோ ஓகே உங்களுக்கு எதுல எது பெஸ்ட்டோ அதில் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட நோட்டிபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியும் விருப்பம் உள்ள கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இதோட சேலரி டீடைல் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன் கரெக்டாக கொடுக்கல. பட் சேலரிங்கிறது மினிமம் கண்டிப்பா. ஸோ நான் டீச்சர்ஸ் போஸ்ட்லாம் பார்த்து மினிமம் 9,000 மேல உங்களுக்கு கிடைக்கும். டீச்சர் போஸ்ட்டும் கண்டிப்பா 20,000 கிட்ட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இது. நான் மினிமம் தான் சொல்றேன். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து கூட மாற வாய்ப்புகள் இருக்கு. ஓகேலாம். மேலும் இது போன்ற தகவலை பெற நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.